ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. என்னென்னா அகத்திப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நான் அகத்திப்பூ எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்பு மாதிரி ஒரு இது இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்து தூர போட்டுறணும். நான் இதே போல் தான் இருக்கும், நான் எடுத்து வச்சுருக்கேன். அகத்தி கீரை நமக்கு கீரையிலேயே ரொம்ப மேன்மையான கீரை, முதன்மையானதும் கூட. அதே போலயே இதோட அகத்தி பூவோட தன்மையும் இருக்கும். அகத்தி கீரை மாதிரியே இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு வத்தல் மிளகும் கறி லீஃபும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அகத்தி பூவையும் ஆட் பண்ணிடலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில்லையே நல்ல வதங்கட்டும். கடலைப்பருப்பு சால்ட் போட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் நம்ம இந்த அகத்திப்பூ கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா வத்தல் தூளும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கோகோனட் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இதுவே நமக்கு போதும். காரத்துக்கு தக்கன நம்ம வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அகத்திப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது, அதே போல் இதயத்துக்கு பலத்தை தரக்கூடியது. அகத்திப்பூ பருப்பு கூட்டு இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. இதில் நம்ம லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மணமாக இருக்கும். சூப்பரான மருத்துவம் நிறைந்த கூட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.